அரசியல் கருத நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பல விருந்தினர்கள்லாம் பேட்டிக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு புது முயற்சியாக என்னுடைய கருத்துக்களையும் நம்ம உறவுகளில் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அதோட முதல் முன்னெடுப்பாக தான் இந்த காணொலி அமைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போது காணொலிக்குள்ளே போகலாம். நேற்றைய தினம் சென்னை திருவேற்காட்டில் திமுக பிரமுகர் ஒருவருடைய இல்ல திருமண விழாவில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சந்திச்சுக்கு வந்தாங்க. இந்த சந்திப்பு ஊடகங்களில் முதல்ல பரப்பப்பட்டவரை தொடர்ச்சியாக சோசியல் மீடியாக்களில் பார்த்தீங்களா, இதற்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார் சீமான், இப்போது உதயநிதி அவர்களை சந்திச்சிருக்காரு சீமான். ஸோ இவங்க வந்து அந்த பொது வேட்பாளர் அவங்களுக்குள்ள அந்த கூட்டணி அப்படின்னா போது பல மனக்கணக்குகளை நேற்று ட்விட்டர்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் போன்ற வலைத்தளங்களில் எழுத தொடங்கியிருக்காங்க. ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அழைப்பு வந்து சீமான் அவர்களுக்கு விடுறாங்க. ஸோ அவர் போகிறாரு. அங்கே எதர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வராரு, ஸ்டாலின் அவர்கள் வராரு. ஸோ சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. அதுக்குன்னு பார்க்குற இடத்துல மாற்றி மாற்றி அடிச்சிக்க முடியுமா, இல்லை திட்டிக்க தான் முடியுமா ஒருத்தர்? ஸோ இது ஒரு நார்மலான சந்திப்பு தான். ஸோ இந்த சந்திப்பை வந்து குறி வச்சு இது வந்து கூட்டணிக்கான சமிக்கை தான், இது சீமானவர்கள் பொது வேட்பாளர் ஒப்புக்கொண்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு நெரேட்டிவை தாவேக்கானவர் தொடர்ச்சியாக செட் செஞ்சுட்டே வராங்க. குறிப்பாக தாவேக்கானவர் இதை செட் செய்ய வேண்டிய நோக்கம் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இது வரைக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டதே கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக நான் இடைத்தேர்தலில் போட்டியிடுறேன்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த தருவாயில் நமக்கு மெஜாரிட்டி இல்லை, 107 தான் இருக்குது, நம்ம ஒரு 118 வரைக்கும் நம்ம ஆட்களாக உள்ளே இறக்கி நம்ம வென்று விட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக குதிரை பேரத்தில் தாவேக அரசு ஈடுபடுது அப்படின்னு சொல்லிட்டு பல பத்திரிகைகள் பேசுகிறாங்க. அதோட தொடர்ச்சியாக அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் சீமான் அவர்கள் களத்துக்கு வரான்ற ஒரு அச்சமும் அவங்களுக்கு எழுந்திருக்கிறத தெளிவாக பார்க்க முடியும். ஏன்னா சமீப காலங்களில் சட்டமன்றத்தில் விவாதிக்கக்கூடிய விவாதங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸை வந்து எல்லா இருதரப்புக்குமே ஏற்படுத்துது. மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட கருத்தை சொல்கிறதா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் அவரோட பதிலடியை சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஏற்புடையதாக இல்லை. ரெண்டு பேருமே ஒருத்தர் கூட சொல்லிக்கிறாங்க தவிர குறைக்கான தீர்வை யாருமே சொல்கிறது இல்லை. அதற்கான சரியான நபராக சீமான் அவர்கள் இருப்பார் அப்படின்னக்கூடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில் இப்போ பரவலாக பேச தொடங்கியிருக்கு. சீமான் போன்ற ஒரு நபர் வந்து சட்டமன்றத்துக்கு தேவை அப்படின்னக்கூடிய பேச்சுக்கள் இப்போ சமீபத்தில் அடிப்பது சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரியான சூழ்நிலை சீமான் அவர்கள் இடைத்தேர்தலில் வருவது தாவேக்காவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் தொடர்ச்சியாக இந்த பொது வேட்பாளர் என்ற பிம்பம் வந்து குத்தப்பட்டே வருது. அந்த திருமண நிகழ்வில் சீமான் அவர்கள் பேசும்போது என் அன்பு தம்பி உதயநிதி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அந்த ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டாங்க. அது எப்படி உதயநிதி அவர்களை நீங்கள் அன்பு தம்பி என்று சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் கொஸ்டின் எழுப்புறாங்க. இப்போது அந்த இடத்துல அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும் சரி, திருமாவளவன் அவர்கள் இருந்தாலும் சரி, ஏன் விஜய் அவர்களே இருந்தாலும் அன்பு தம்பி அன்பு அண்ணன் அப்படின்ற வார்த்தைகளை சொல்லி தான் சீமான் அவர்கள் பேசியிருப்பார். இதற்கு முன்னும் பல மேடைகளில் அவர் விமர்சித்த பல பேரையே அவர் வந்து அன்பு தம்பி என்றோ அன்பு அண்ணன் என்றோ சொல்லி தான் பேசியிருக்காரு. அந்த இடத்துல போய் வாடா போடான்னு சொல்லிட்டு யாருமே பேச மாட்டாங்க. விஜய் அவர்களே அங்கே இருந்தாலும் அதை பேசியிருக்க மாட்டார். இவ்வளோ அவதூறு கருத்துக்களை பரப்பக்கூடிய தாவேக்கானவர் வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற அன்று மதியம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்தார். அது மட்டும் மாண்பின் வெளிப்பாடு, இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் வந்து இதற்கு முன்னாடி யாருமே பார்த்தது அப்படின்ற மாதிரிலாம் ஃபயர் விட்டுருந்தாங்க. இப்போ சீமான் அவர்கள் பண்ணும்போது மட்டும் அது அவதூறாக பரப்புறீங்களே, இது எப்படின்றது தான் என்னோட கேள்வி, மக்களோட கேள்வியாகவே இருக்குது. தீய சக்தின்னு சொன்னாங்க, தீய சக்தியை போயிட்டு சந்திச்சார். சரி, எதிர்க்கு அதிமுக ஊழல் சக்தி அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால இணைத்து வராங்க. எம்எல்ஏக்கள் இணையத்தை தாண்டி ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே இப்போ தூக்கி உங்கள் கட்சியில் வச்சு செலவு பண்ணி வெளுத்து விடுறீங்க. இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியாது இருக்குது? ஸோ இந்த அளவுக்கு ஒரு அரசியலை தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பண்ணிட்டு வர வேலையில் தாவேகவினர் சீமானை நோக்கி கேள்வி எழுப்புறதுக்கு எந்த தார்மீக உரிமை இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. இப்போ சீமான் அவர்கள் உதயநிதி அவர்களின் சந்திப்பை பேசும் பொருளாக ஆக்குறது முக்கியமா, இல்லை தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல இஷ்யூக்கள் நடந்துட்டு வருது, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் சில இஷ்யூக்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதை பற்றி பேசுறது விஷயமா? ஏன்னா நேற்றைய தினம் கூட ஒரு பெண் காவலரை வந்து 3 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ஏரியாவுக்குள்ளே ஓடுறாங்க. அங்கே மடக்கி அவங்க ஊர் மக்கள்லாம் அவங்கள காப்பாற்றிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணும்போது தான் தெரியுது அந்த இஷ்யூவில் பாதிக்கப்பட்டதே ஒரு பெண் போலீஸார் தான். இதில் அந்த 3 நபரில் ஒருவர் வந்து தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலைல வந்து நியூஸ் வெளியாகுது. சிங்கப்பெண் அதிரடி படை, பெண்களை வந்து தொட்டா விட மாட்டோம் அப்படிலாம் வீரவசனம் பேசின விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் தொடர்ச்சியாக தாவேக்கா நிர்வாகியை மாற்றுறாங்க. இதை பற்றி எந்தவித நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இதற்கு முன்னாடி சென்னை ஆலந்தூரில் ஒரு தாவேக்கா நிர்வாகி கணவனை இழந்த ஒரு பெண் இதை வந்து பாலியல் ரீதியாக அத்துமீறல் ஈடுபட்டதாக ஒரு கேஸ் பதியப்பட்டு அந்த பெண் வந்து தொடர்ச்சியாக பல வாரங்கள் அவர் மேல் நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியும் அப்போ அந்த நிர்வாகி தலைமையாக இருந்தார். அவர் என்னன்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தாவேக்காவது ஒரு நிகழ்ச்சியில்
கலந்துக்கிறாரு. வெளிப்படையாக அந்த வீடியோ சோர்ஸ் இருக்குது. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ கூட ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கக்கூடிய 2 பேர் வந்து உங்கள் கட்சி பெண்ணையே பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. வந்து ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அந்த எம்எல்ஏக்கு இந்த விஷயம் தெரியும். அவருடைய இன்னொரு வீட்டில் தான் அந்த 2 நிர்வாகிகளும் பதுங்கி இருந்தாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாச்சு. அந்த எம்எல்ஏ மேலே என்ன நடவடிக்கை எடுத்தார் விஜய் அவர்கள்? ஏன்னா அவர் தான் சொன்னார், பெண்களை தொட மாட்டோம், தொட்டால் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தொடர்றதெல்லாம் உங்கள் கட்சி நிர்வாகிகளாக இருக்காங்க, உங்கள் கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகுது. இதற்கு விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்? இது வரைக்கும் எதுவும் பெருசாக எடுத்த மாதிரி தெரியலையே. மேகதாது இஷ்யூ தமிழக விவசாயிகளுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வர வேலையில் இப்போது கேளவரப்பள்ளி டேமில் தண்ணி வெளியே வரும்போது பல இன்ஃப்ளூயன்சர்கள் அதை வீடியோ எடுத்து போட்டு அதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதில் அதிகப்படியான நச்சு கலந்த நுரைகள் வந்து வெளியாகுது அப்படின்னக்கூடிய இஷ்யூக்கள் போயிட்டுருக்க வேலை. அது அடங்கிறதுக்குள்ளே இப்போ அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் பாலாறுகள் பாயக்கூடிய இடங்களில் கிணற்றிலிருந்து நீர் எடுப்பவர்கள் ஆழ்துளை கிணற்றிலிருந்து நீர் எடுக்கும் போது அதில் கூட நச்சு நுரைகள் வந்து நிறைய வருது. இந்த மாதிரி இஷ்யூக்கள் வந்து போயிட்டுருக்கு. நீர்வளத்துறை அமைச்சர் திரு புசி ஆனந்த் அவர்கள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? அவருக்கு இந்த இஷ்யூ முதல்ல போய் சேர்ந்ததா அப்படின்னே தெரியல. ஏன்னா அவர் நேற்றைய தினம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமியை வழிபட சென்றிருக்காரு. மக்கள் நீர் இல்லாமல் பாதிக்கப்படுறாங்க, இதை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் அவர் சாமி தரிசனத்துக்கு போகிறார். அவர் இஷ்யூ வந்து பார்த்துருக்காரு. ஆனால் தேர்தல் பிரச்சாரங்கள்லையும் சரி, தேர்தலுக்கு முன்னும் பல மீட்டிங்லையும் சரி, சீமான் அவர்கள் ஒரு காணொலியாகவே இதை எடுத்து போட்டு இந்த மாதிரி இஷ்யூக்கள் வரும், நம்ம தலைமுறையை பாதிக்கும் அப்படின்னும் போதில் பல பேர் வந்து கைகொட்டி சிரிச்சாங்க. நமக்கு என்ன பிரச்சனை, அது இன்னும் 100 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் கழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக இருந்தாங்க. இப்போது உடனடியாக அந்த பாதிப்புகள் தெரிய வருது. இதற்கு அரசாங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இது பேசும் பொருளாக மாறணுமா? சீமான் அவர்கள் உதயநிதி அவர்கள் சந்திப்பு பேசும் பொருளாக மாறணுமா? இது வந்து தவேக ஆட்சியின் முதல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் கிட்டத்தட்ட 80 120 கோடி ரூபா வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னக்கூடிய ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. இது பேசும் பொருள் ஆகணுமா? சீமான் அவர்கள் உதயநிதி அவர்கள் சந்திப்பு பேசும் பொருள் ஆகணுமா? இது வந்து கன்னியாகுமரியில் கனிமவள சுரங்கம் அமைப்பதற்கான மத்திய அரசின் திட்டத்திற்கான காலாவதியான அந்த கடைசி நாளில் அதை இப்போது நீட்டிச்சிருக்காங்க 1 வருஷத்துக்கு. ஸோ இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூக்கள்லாம் பார்ப்போமே. தொடர்ச்சியாக குதிரை பேரம் நடைபெறுது அப்படின்னும் போது ஏன் மத்திய அரசு இதில் தலையிடலை, ஏன் உச்சநீதிமன்றம் இதில் தலையிடலைன்னு சொல்லிட்டு பல பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. பாஜக இதில் மௌனம் காக்குது. ஸோ விஜய் அவர்களை வைத்து தமிழகத்தில் பாஜக என்னெல்லாம் செய்ய விரும்புகிறதோ அதையெல்லாம் செய்கிறதா? அதற்காக தான் விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் பாஜக சைலண்டாகவே இருக்காங்க, உச்சநீதிமன்றம் வந்து சைலண்டாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தான் தூய ஆட்சி மட்டும்தான் தருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகள் தலைவிரித்து ஆகுது. இதற்கு முதல்வர் அவர்கள் பதில் சொல்ல. இது பேசும் பொருள் ஆகணுமா? சீமான் அவர்கள் உதயநிதி அவர்கள் மீட்டிங் பேசும் பொருள் ஆகணுமா? இப்போ அந்த பொது வேட்பாளர் விவரத்துக்கு வருவோம். அம்பாசமுத்திரத்தில் சீமான் அவர்கள் நிற்கிறாருன்னு அறிவித்தோடனே முதல்ல அந்த பொது வேட்பாளர் நரேட்டிவே தாவேகா செட் செஞ்சாங்க. நான் முதல்ல இந்த காணொலியில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி அங்கே அதிகப்படியான நாடார் சமூகம் வந்து இருக்காங்க. கிட்டத்தட்ட 40% மேலே வந்து நாடார் சமூகம் மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதனால தான் சீமான் அவர்கள் அங்கே நிற்கிறாரு, அவர் வந்து ஜாதி பார்த்து தான் அங்கே நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை தாவேகா விச்சுவாரியே சோஷியல் மீடியாவில் பரப்புகிறாங்க. அம்பாசமுத்திரத்தில் 2021 13,735, அதாவது 7.8 விழுக்காதை வந்து நாம் தமிழர் கட்சி பெறாங்க. அதே 2026 14,906 வாக்குகள், அதே 7.8 விழுக்காதை நாம் தமிழர் கட்சி பெறாங்க. 8.2லேருந்து கிட்டத்தட்ட 4% நாம் தமிழர் கட்சி இழந்த போதிலும் அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழர் கட்சி நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கே அதிமுக வென்ற இசக்கி சுப்பையா வந்து ராஜினாமா பண்ணதுனால மக்கள் அதிமுக மேலேயும் சரி, அதிமுக தலைமை மேலேயும் சரி, இசக்கி சுப்பையா பர்சனலாக இசக்கி சுப்பையா மேலேயும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ அம்பாசமுத்திரத்தில் ஒரு ரைட் சாய்ஸாக சீமான் அவர்கள் பார்க்குறாரு. ஜாதியை கடந்து அங்கே வந்து நாம் தமிழர் கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அலையடித்தும் அங்கே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றப்போ அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒரு கட்சியின் தலைவர் நிற்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன் விஜய் அவர்கள் ஏன் பெரம்பூரையும் திருச்சி கிழக்கையும் மட்டும் தேர்ந்தெடுக்கணும்? அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்காங்க அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதனால தான் விஜய் அவர்கள் அங்கே நின்னார் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி தானே இப்போ சீமான் அவர்கள் நிற்கிறாரு. விஜய் பண்ணது தப்பு அப்படின்னா சீமான் பண்ணது தப்புன்னு ஏற்றுக்கலாம். விஜய் பண்ணது சரின்றப்போ சீமான் பண்ணது மட்டும் எப்படி தப்புன்னு ஏற்றுக்க முடியும்? ஸோ அம்பாசமுத்திரம் ஒரு ரைட் சாய்ஸ் டு என்டிகே. ஸோ அவங்க அதை தேர்ந்தெடுத்து நிற்கிறாங்க. அதே மாதிரி இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் இன்னொரு கேள்வி என்ன, தொடர்ச்சியாக அனைத்து இடைத்தேர்தலும் ஒன்று கூட விடாமல் நாம் தமிழர் கட்சி எப்போ அரசியலுக்கு வந்ததோ அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா இடைத்தேர்தலையும் போட்டிட்டு தான் வராங்க. இந்த தருவாயில்
எப்பவும் போல் தான் இந்த தேர்தலையும் அணுகுறாங்க. சீமானோட ஓப்பனாக சொல்லிட்டாரு, நான் வந்து அம்பாசமுத்திரத்தில் நிற்கிறேன், என் கட்சி ஆட்கள் மற்ற இடைத்தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அம்பாசமுத்திரத்தில் மட்டும் சீமான் நின்று மற்ற தொகுதியில் நிற்கலன்னா நீங்கள் சொல்கிற அந்த அலிகேஷன் ரைட், சரி ஓகே இவர் வந்து ஏதோ நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஸோ இவங்க நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம். அவங்க தான் எல்லா தொகுதியிலுமே நிற்கிறாங்களே, எல்லா தொகுதியிலையும் எப்படி நீங்கள் இப்போ சொல்லுவீங்க பொது வேட்பாளர்? எல்லா தொகுதி எல்லா இடைத்தேர்தலும் பொது வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியை அறிவிச்சிருவாங்களா? மற்ற கட்சிகள்லாம் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஏன்னா அனைத்து திருச்சி கிழக்கை தவிர மற்றதெல்லாம் அதிமுக நின்று வென்ற தொகுதியில் அதிமுக எப்படி சும்மா இருப்பாங்க? திமுக தலைவரை இப்போ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு, அவர் சட்டமன்றத்தில் இல்லை, அவர் சட்டமன்றம் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நிர்வாகிகளும் சரி இல்லை தலைவர்களும் ஆசைப்பட மாட்டாங்களா? ஸோ இந்த பொது வேட்பாளர் கான்செப்ட் முழுக்க ஒரு பொய்யான கான்செப்ட். விஜய் அவர்கள் தன் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை மூடி மறைப்பதற்காக தான் சீமான் மற்றும் உதயநிதி இவர்களின் சந்திப்பை வந்து பெருசாக ஆக்குறாங்க, ஊடகங்கள் அதை பரப்புது அப்படின்றது தான் மக்களோட குற்றச்சாட்டாகவே இருக்குது. தொடர்ச்சியாக காணொலிகள் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலியில் என்னென்ன திருத்த வேண்டுமோ அதை கமெண்டில் பதிவிடுங்க, அடுத்த காணொலியில் அதை திருத்தி மீண்டும் பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.